சரியான நிறைய கம்பார்ட்மெண்ட் போட்டிருக்கணும் இந்த நேரத்தில். சரியான ஒரு பெரிய ஒரு கம்பார்ட்மெண்ட், என்ன நிறைய ட்ரெயின் போட்டிருக்கு. ஸோ இந்த சிட்னி ரயில்வே நெட்வொர்க்கில் நான் இப்போ நிற்கிறது இந்த ரிச்மண்ட் என்ற இடம். ஈஸ்ட் ரிச்மண்ட், கிளரண்டன், வின்சர், மல்கிரேவ், ரிவர்ஸ்டோன், ஸ்காஃபீல்டு, குவேக்கர்ஸ், மரையோங், பிளாக் டவுன். ஸோ இதில் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். நல்ல ஒரு இடமாக இருக்கும். பாருங்கள், ரிச்மண்டில் ஏர்பேஸ் இருக்குது, பக்கத்துலான் இருக்குது. நல்ல தாள பதிஞ்சு லேண்ட் பண்ண போகிறார். நல்ல அழகான ரிச்மண்ட் ஏரியா, நல்ல புல்வெளிகள். ஒரு சர்க்கஸ் நடக்கிற இடம் ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு சின்ன குட்டி ஸ்டேஷன், கிளரண்டன் என்ற இடம். கிளரண்டன் என்ற ஒரு ஸ்டேஷன். இந்த லிவிங் ஒரு வித்தியாசமான அழகான ஒரு லிவிங் தானே. சிக்னலுக்கு பார்த்து கொண்டிக்கணும். இங்கே பக்கம் சிங்கிள் ட்ராக் தானே. அப்போ 2 ட்ரெயின் போகலாது. ஒரு ட்ரெயின் வந்தால் மற்ற ட்ரெயினுக்கு பார்த்து கொண்டு நிற்கணும். அதுக்கப்புறம் தான் விளைக்கிடுவார். குதிரை நிற்குது பார்த்தீங்களா. நல்ல பச்சை பசையிலண்டு காணப்படும் புல்லு. அந்த வேண்ட காணிக்குள்ளேயே ஒரு குட்டி குளம் இருக்குது. தண்ணியை சேகரித்து கால் நடப்புகளுக்கு. அங்கே பாருங்கள், நல்ல மாடு நிற்குது. மாடு அவர்களுக்கு பால் கறக்கக்கூடிய மாடுகள் நிற்குது. செம்மறி ஆட்டுக்குட்டிகள் நிற்குது. இங்கே நல்ல குட்டி ஆட்டுக்குட்டிகள் இருக்கு. ஒட்டகம் மாதிரி பக்கத்தில் நல்ல ஒரு கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது. கண்ட்ரி லிவிங் ஒரு வடிவு தான். என்ன அவ்வளோ தூரம் இல்லை. இப்போ நாங்கள் நிற்கிற விட்டு இருந்து ஒரு பையனு. இது வின்சர் என்ற தொடர்ந்து ஓரளவுக்கு பெரிய சபர்ப் வின்சர். நிறைய தானியங்கள் வளரக்கூடிய இடமாக இருக்குது. பாருங்க, மரக்கறி வகைகள் வச்சிருக்கணும். பக்கத்தில் நல்ல ஒரு குட்டி ரிவர் ஒன்று ஓடுது. அதில் பொண்ட்டும் இருக்குது. அதாவது சின்ன ஒரு குட்டி குளம். அவர்களுடைய நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரு குட்டி குளம் வச்சிருக்கணும். அதிலிருந்து எடுத்து பாய்ச்சக்கூடிய மாதிரி மரக்கறி வகைகள், மரக்கறி தோட்டம். மல்கிரேவ் என்ற இடம். நல்ல ஒரு கிராமப்புற வாழ்க்கை இது. அவ்வளோ தூரம் இல்லை. எங்களோட இடங்கள்ல இருந்து ஒரு அரை மணி காலத்தில் வரக்கூடியதாக இருக்குது ட்ரெயினில். சிட்னி பகுதியிலிருந்து, தமிழர்கள் வாழும் பகுதியிலிருந்து அரை மணி காலத்தில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. சிட்னியில் இப்படி அழகான ஒரு கிராமப்புற வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்குது. பாருங்க, ஒரு அழகான ஸ்டேஷன், நல்ல ஒரு
கிராமப்புற வாழக்கூடிய ஒரு ஸ்டேஷன். இதுக்கு இங்கால இந்த நோவெஸ்ட் டெவலப்மெண்ட் ஏரியா என்று சொல்கிற பகுதிகள் வேற இருக்கிறது. குடிலான இப்போ புதுசாக கட்டுமான வேலைகள், அதாவது வீடுகள், ரோடுகள் எல்லாம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ சிட்னியில் வந்து பாப்புலேஷன் கூடக்குள்ளே இப்படியான இடங்களில் தான் அவையில் அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வர மாதிரி செட்டப் பண்ணியிருக்கணும். அந்த இடங்களை நோக்கித்தான் இப்போ இன்னும் இந்த இப்போ இருக்கிற இடத்த சப்டிவைட் பண்ண துவங்க இல்லை. அடுத்ததாக வர சபர்ப்ஸில் கூடுதலாக வீடுகள் பெற துவங்கியிருக்கு. அழகிய ஒரு சின்ன குட்டி பொண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் நல்ல ஆடுகள் மாடுகள் எல்லாம் நிற்கணும். நல்ல வடிவாக இருக்குன்னு சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்து காட்டக்கூடிய இடம். ஹெட்லைன்ஸ் அது வந்து ஒரு குட்டி ஸ்டேஷன் ஒன்று வரும் பாருங்க. நான் முதல்ல இதுக்கு வந்திருக்கிறேன். இங்கே விளந்தான் ஸ்டேஷன், வெண்ணியாடுன்ற ஸ்டேஷன் சரியான ஒரு குட்டி. இதில் இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கு. சிட்னியில் நான் பார்த்ததில் சரியான ஒரு குட்டி ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் தான் பாருங்கள். அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டிருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது வர போகிற வந்து ரிவர்ஸ்டவுன்ன்ற இடம். அதுவும் இப்போ பாரிய டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஈவன் இந்த இடத்தையும் இது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா. இதுக்குள்ளே உள்ளுக்கு சப்டிவிஷன்ஸ் வந்து பெரிய வீடுகள் வேறு இருக்குது. பெரிய அளவில் சப்டிவைட் பண்ணி செய்ய போய் நம்ம இந்த சபர்பும் வீடு வாங்குறாக்கள் இந்த இடங்களில் வந்து பார்த்தால் நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆமணக்கு மாதிரி வளர்ந்துருக்கு. ஆமணக்கு நல்ல பழைய ஸ்டைல் வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அவுட்டர்ந்து போட்டக்கூடிய நிச்சயமாக இங்கே மக்கள் வாழவில்லை. பழைய வீடுகள். இதுவும் ஒரு நல்ல அழகான ஸ்டேஷன். ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் இருக்கிற ரிவர்ஸ்டவுன் என்ற தொடருந்து நிலையம். இங்கே இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கு இந்த இடத்து. நிறைய இந்திய மக்கள் இந்த பகுதியில் இப்பொழுது குடியேறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த சந்தியில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஹாவெலி என்ற ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று வந்திருக்கு. நான் ஒருக்கா வந்து போயிருக்கிறேன். நல்ல கடை, ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த இருக்குது ஹாவெலி என்று. இதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு இந்த இடத்துல. ரிவர்ஸ்டவுன் பார்த்தீங்களா. இதுக்கு நிறைய வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இந்த இருக்குது நிறைய வீடுகள். கூடுதலாக இந்த வீடுகள் இந்தியன்ஸ் நிறைய இந்த பகுதியில் வந்து குடியேறின அமைப்பு. ஸ்காஃபீல்டு என்ற இடம் பாரிய அபிவிருத்தி நடந்திருக்கு. இந்த இடங்களை எல்லாம் பார்க்கவே தெரியுது. புதிதாக அமைக்கப்பட்ட தொடருந்து நிலையம், மக்கள் சனத்தொகை கூடியிருக்கிறது. நல்ல மாடர்ன் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன்.
be fined for placing your feet on the seats. எல்லாமே புதிதாக நோ வெஸ்ட் ஏரியாவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் வீடுகள். நிறைய அபிவிருத்திகள் நடந்திருக்கு. சரி உறவுகளே, நான் இதோட இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இவ்வாறான ட்ராவல் விளாக் பார்க்க விரும்பினால் போடுங்கோ. எந்த பக்கம் போய் பார்க்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் நினைக்கிறோம் கோயக்கேசலுக்கு வந்திருக்கிறோம். சரிதானே? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். சிட்னி ஸ்ரீ. சிட்னி ஸ்ரீ என்ற பதிவில் நீங்கள் சிட்னியில் உள்ள பல்வேறு விதமான இடங்களையும் பார்க்கலாம். சிட்னியில் நடக்கிற தமிழர்களுடைய விழாக்கள், கொண்டாட்டங்கள், அதை பற்றிய பல நிகழ்வுகளையும் போட்டுக்கொண்டிருப்பேன். உங்களுக்கு இப்படி சில நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஸ்ரீ அதுக்கு அடுத்து போடுங்கன்னு சொன்னால் வேலுமென்றால் நான் அது முடியமாக இருந்தால் எடுத்து போடுவேன். இதுவரைக்கும் நீங்கள் சிட்னி ஸ்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சொல்லி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. சரிதானே? மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம் உறவுகளை.